சஞ்சய் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்பது சத்து மாவு. பெயரிலே இருக்கு பாருங்க, சத்து மாவு, ஊட்டச்சத்து நிறைந்தது. அதாவது கேழ்வரகு, கம்பு, சோளம், திணை, கடலை, இது போன்ற நவதானியங்கள், கோதுமை, இவைகளெல்லாம் நன்றாக வறுத்து பொடி செய்து கொஞ்சம் கருப்பட்டி, பனவெல்லம், நாட்டு வெல்லம், இது போன்ற இனிப்பு வகை சேர்த்து மாவாக இப்படி சாப்பிடலாம். இல்லை நீரில் கொதிக்க வச்சு ஒரு கஞ்சி போல் குடித்து வரலாம். இப்படி குடித்து வரும்போது உடலுக்கு நிறைய பலன் கிடைக்கிறது. குறிப்பாக மூட்டு வலி, தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் நீங்குகிறது. உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. வலுவிழந்த குழந்தைகள், சத்து இல்லாத குழந்தைகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய போஷாக்கை தரும். உடல் வலிமை பெறும், பசியின்மை போக்கும், நல்ல ஜீரணமாகும், கை கால் மூட்டு வலியெலாம் இல்லாமல் போகும். நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ட போல் ஒரு திருப்தி ஏற்படும். இந்த கை கால் நடுக்கம் இதெல்லாம் இல்லாமல் போக்கும். உடலுக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தியை உண்டு பண்ணும். நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு, இப்படி பலவிதமான நன்மைகளை தரக்கூடியது. உடனடியான ஒரு உணவு. நம்ம ஒரு சமையல் செய்கிறோம், காய்கறி கட் பண்ணுறோம், அரிசி வேக வைக்கிறோம், இதில் நிறைய தாமதாகும். இதுபோல் மாவாக பொடி பொடியாக செய்து வச்சுக்கிட்டோம்னா உடனடியாக அப்படியே கொதிக்க வச்சு நீரில் கலக்கி சாப்பிடும். இந்த மாவை ஒரு உருண்டை வடிவத்தில் உருண்டையாக பிடிச்சி கூட சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவுங்க இது. அதனால் நம்ம எப்போதும் ஒரு தயார் நிலையில் வச்சுக்கலாம். உடனடியாக ஒரு பசி ஏற்படுக்குது அப்படி சொன்னால் அப்படியே எடுத்து கொஞ்சம் மாவாள்ளி வாயில் போட்டுக்கலாம், உருண்டை வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு ஸ்நாக்ஸ் போல் எப்பவுமே தயார் நிலையில் வச்சுக்கலாம். உடலுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கக்கூடிய இந்த சத்து மாவை தொடர்ந்து சாப்பிடுவோம். உடலை நல்ல ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். மேலும் பல தகவலுக்கு நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.